நம்ம நோம்பு திறக்க வந்துட்டோம். சரி கொஞ்ச நேரம் உட்காருவோம். இன்னும் எத்தனை நேரம் இருக்கு நோம்பு திறக்கிறதுக்கு? ஓ 15 மினிட்ஸ் இருக்கா? சரி கொஞ்ச நேரம் துவா செய்வோம். துவா கேட்காத, துவா கேட்காத, துவானி அப்புறம் பண்ணு. போன் எடுத்து பாரு, பாரு பாரு, போன் எடுத்து பாரு, அங்க இருக்கு பாரு, போனை எடுத்து பாரு. என்ன ரொம்ப போரா இருக்கு. சரி கொஞ்ச நேரம் போன் எடுத்து ரீல்ஸ் பார்ப்போம். என்ன போன் எல்லாம் ஷேக் ஆகுது? ஒருவேளை எர்த் குவாக் வந்துச்சோ? பாய் பாய் யாராச்சும் வந்து உட்காருவாங்களா பாய்? நானும் வந்து உட்காந்துக்கிட்டா? இல்ல பாய், யாருமே வரமாட்டாங்க பாய். நீங்க தாராளமா உட்காருங்க பாய். பாய் இன்னும் எவ்வளவு நேரம் பாய் இருக்கு இஃப்தாருக்கு? பாய் இன்னும் 10 நிமிஷம் இருக்கு பாய். சரி பாய், பாங் சொன்னாங்கன்னா என்னை மட்டும் கூப்பிடுங்க. நான் அது வரைக்கும் ஓதிட்டு இருக்கேன். சரி பாய். கேக்குது 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 கேக்குது. பாய் பாய் பாய். என்ன பாய் பாங் சவுண்ட் கேட்கல, போன்ல ரீல் சவுண்ட் கேக்குது பாய். ஃபர்ஸ்ட் சவுண்ட் கம்மி பண்ணுங்க பாய். நானே டயர்ட்ல வந்திருக்கேன், நீங்க வேற சவுண்ட் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. சவுண்ட் கம்மி பண்ணுங்க பாய். பாய் துவா செய்யுங்க பாய். இந்த நேரத்துல நீங்க என்ன துவா செஞ்சாலும் அல்லா ஏத்துக்கிற நேரம் பாய். துவா செய்யுங்க பாய். சரி பாய், நான் துவா செய்யறேன் பாய். சரி நம்ம 2 பேரும் ஒன்னாவே துவா செய்யலாம் பாய். சரி பாய். அடடா சுஹேல், நம்ம 2 பேரும் ஒன்னா உட்கார முடியும் போல. ஆல்ரெடி இங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க, அதனால நீங்க உட்காரு, நான் அங்க உட்கார்றேன். பாய் இன்னும் நோம்பு திறக்க எவ்வளவு நேரம் பாய் இருக்கு? நான் பார்த்து சொல்றேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு பாய். அது மட்டும் இல்லாம பாய், இந்த நோம்பு திறக்கிற துவா உங்களுக்கு தெரியுமா பாய்? அல்ல எனக்கும் தெரியாது பாய். என் பக்கத்துல இருக்கவர்கிட்ட கேட்டு சொல்றேன். பாய் பாய் உங்களுக்கு இஃப்தார் திறக்கிற துவா தெரியுமா பாய்? எனக்கு தெரியும் பாய், நான் சொல்றேன், நீங்க எல்லாம் ரிப்பீட் பண்றீங்களா பாய்? ஓகே பாய். அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. பாய் அடடா மாஷா அல்லாஹ். இப்போ கரெக்டாக நம்ம துவா சொல்லி முடிச்சோடனே வாங்க சொல்லிட்டாங்களே. சரி எல்லாரும் பிஸ்மில்லான்ட்டு சாப்பிட்லாமா பாய்? சாப்பிடலாம் பாய். டைம் என்ன? இது தொழுகைக்கு வர நேரம் ஆயிடுச்சு. அஃப்னான், தொழுகைக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. பாய் மகரிப் தொழுகைக்கு நேரமா இருக்கும் பாய். ஒரு ரக்காத்துக்கு முன்னாடி போனாதான் சீக்கிரமா போய் ஜமாத்ல சேர முடியும். நீங்களும் சீக்கிரமா வந்துருங்க பாய். வந்துடுறோம் பாய். என்ன பாய் தொழுறதுக்கு ஐடியா இல்லையா? சாப்பிட்டுனே இருக்கீங்க.
பாய் நீங்கள் சும்மா இருங்க பாய். காலையிலேருந்து மனுஷன் உழைச்சி அலைஞ்சு வந்திருக்கேன். இன்னும் ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிக்கணும்னு தோணுது பாய். சரி பாய், தொலைக்க டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா வந்துடுங்க. பாய் 3வது ரக்கத்தில் உங்கள் பின்னாடி நிற்பாம பாருங்க பாய். இன்னும் 2 சமோசா தான் இருக்கு, அது முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆஹா, இந்த கல்குள்ள பாக்குறதுக்கு எவ்வளோ அருமையா இருக்கு. நல்லா சாப்பிடு சாப்பிடு, தொழுகைக்கு போகாத. உள்ள இருக்க கஞ்சி எல்லாம் வெளில வந்துடும். நல்லா தின்னு, சாப்பிடு சாப்பிடு. அப்பாடி வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஆனாலுமே இந்த 2 சமோசா இருக்கு, இது என்ன பண்ணலாம்? சாப்பிட்றா, நல்லா தின்னு, அத உள்ள தள்ளு. சாப்பிட்றா, அது உள்ள தள்ளுறா. 2 சமோசா தானே, சாப்பிட்டுலாம் உள்ள தள்ளு. தள்ளுடா. சரி, இதே சாப்பிட்டுருவோம். أهلا وسهلا يا رمضان شرفت يا شهر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்ம இப்போ நோன்பு வச்சுட்டு என்ன செய்யணும், என்ன எல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கலாமா? அதில் முதலாவதாக நம்ம நோன்பு வச்சுட்டு என்னென்ன நன்மைகள் செய்யணும் நம்ம இப்போ வரிசையா பார்க்கலாம். நோம்பில் முதலாவதாக நான் பார்க்க போற விஷயம் என்னவென்றால் திலாவத்துல் குர்ஆன். குர்ஆனை இந்த மாசத்தில் அதிகமாக ஓத வேண்டும். ஏனென்றால் இந்த மாசத்தில் தான் குர்ஆன் முழுமையாக இறங்கப்பட்டது. அடுத்து சதகா, ஏழைகளுக்கு சதகா நிறைய பண்ணணும். இந்த மாசத்தில் உண்மை மட்டும் பேசணும், போய் பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அலைக்கும் பிஸ்ஸித்க், உண்மை மட்டும் பேசுங்கள். இந்த மாதத்தில் தொழுகையை சரியாக கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக 5 வேளை தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். இந்த மாதத்தில் ஒரு நஃபில் தொழுதா அல்லாஹ் 20 ஃபர்தின் நன்மையை கொடுக்கிறான். இந்த மாதத்தில் ஒரு நஃபில் தொழுதா அல்லாஹ் 70 ஃபர்தின் நன்மையை கொடுக்கிறான். மாதத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். ஏவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், துஆஉ முக்கல் இபாதாத். துஆ என்பது எல்லா வழக்கங்களுக்கும் தலைமையாக இருக்கிறது. நாம் இந்த மாதத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். கோபம் கொள்ளக்கூடாது. இன்னல் கதப மினஷ் ஷைத்தான், கோபம் ஷைத்தான் இடமிருந்து வருகின்றனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இந்த புனிதமான ரம்தான் மாசத்தில் இந்த ரம்தானுடைய 30 நோன்பையும் தவறாமல் வைக்கணும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னஹ், நோன்பு கேடயமாக இருக்கிறது. அது நம்ம எல்லா பாவத்தையும் தடுக்கும். அதிகமான இது நிறைய நன்மைகள் செய்ய வைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இப்போ நம்ம என்னென்ன நோன்புல செய்யணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன நோன்புல செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாமா? நாம் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தை இந்த புனித மாதத்திலே தூக்கி எறிந்து விட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக, இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடாத மிக முக்கியமான ஒன்று புறம். ஒருவரை பற்றி பின்னாலே அவருக்கு தெரியாமல் அவரை பற்றி கேவலமாக மோசமாக பேசுவதற்கு இதற்குத்தான் புறம் என்று சொல்லப்படும். இந்த புறத்தை இந்த புனித மாதத்திலே நாம் ஒருபோதும் பேசக்கூடாது. புனிதமான ரமதான் மாதத்திலே நம்ம கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. மேலும் இந்த ரமதான் மாதத்தில்
ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். நாடத்தில் நாம் அதிகமாக டிவி பார்க்கக்கூடாது, அதிகமாக குர்ஆனை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் புனிதமான ரமலான் மாதத்திலே நாம் மியூசிக்கை கேட்கக்கூடாது. அது நம்மை அல்லாஹ்வை விட்டோம் மறக்கடிக்க செய்துவிடும். இந்த புனித ரமஸான் மாதத்தில் நாம் பொய் பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள், அல்-கிஸ்பு யக்குலுல் ஈமான், குமுல் ஈமான், பொய் ஈமானின் தின்று விடும். أهلا وسهلا يا رمضان شرفت يا شهر القرآن أهلا وسهلا يا رمضان شرفت يا شهر القرآن شرفت يا شهر القرآن يا أيها النائم قم وحد